வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ நம்மளது பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்புன்றது டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான ப்ரீவியஸ் செட் கொஷின்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பாடப்பகுதி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சட்டப்பாட பிரிவுலேருந்து நமக்கு நிறைய கேள்விகள் அப்படின்றது டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த வகையில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இந்த கூட்டுறவு சட்டம் தொடர்பான கேள்விகளை இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இது பார்ட் வைஸாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு 25 கேள்விகள் அப்படின்றத கூட்டுறவு சட்டம் தொடர்பாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணும், கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ், ஜெண்டர் ஸ்டடீஸ், கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட், ஸோ நான் மூணு டாப்பிக்குமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் டைமில் எக்ஸாமினேஷன் பீரியடில் ஷார்ட் அவுட் பண்ணி தான் அந்த மெட்டீரியல் அப்படின்றது இருக்குது. டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு கூட நீங்கள் டிசிஎம் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி சப்ஜெக்ட் நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை நீங்கள் கிராக் பண்ணணும், அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து புக்ஸ் வாங்கி படிங்க. ஸோ வேறு சோர்ஸஸில் கிடைக்கிற மெட்டீரியல் கிடச்சாலும் இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இது ப்ரீவியஸ் செட்டு டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர், கோஆப்ரேட்டிவ் லா சம்மந்தமாக இருக்கிற கேள்வி. ஸோ நம்ம தமிழில் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 90% வந்து தமிழ் வழி மாணவர்கள் தான் வந்து இந்த டிசிஎம் முடிச்சுட்டு இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கலாம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் இந்த கொஷின் பேப்பர் அப்படின்றத நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நியூ, ஓல்டு ஸ்டூடெண்ட் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ நியூவாக இப்போ தான் டிசிஎம் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஓல்டு டிசிஎம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஓல்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு குரூப்பில் மட்டும் ஜாயின் ஆகுங்க. ரெண்டுத்துலேயுமே காமனான இன்ஃபர்மேஷன், காமனான அப்டேட் தான் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம். கூட்டுறவு சங்கங்கள் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கீழ்கண்டவற்றுள் எது? கூட்டுறவு சங்கங்கள் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கீழ்கண்டவற்றுள் எது? 97வது சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இயற்றப்பட்ட ஒரு சட்ட திருத்தம். இது 97வது அமெண்ட்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய படிவம் என்ன? படிவம் 1. கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்கிறதுக்கு, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பதிவு செய்வதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய படிவம் என்ன பார்த்திங்கன்னா ஃபார்ம் 1. படிவம் 1 தான் கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய படிவம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின்படி பதிவாளரால் ஒரு கூட்டுறவு சங்கம் பதிவு செய்யப்பட்டதற்கான பதிவுச்சான்று பதிவாளர் அளிக்க வேண்டிய ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்ம் வந்து 6. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின்படி பதிவாளரால் ஒரு கூட்டுறவு சங்கம் பதிவு செய்யப்பட்டதற்கான பதிவு சான்று பதிவாளரால் வழங்கப்பட வேண்டிய அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா படிவம் 6. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களின் ஒப்புதல் பெறப்பட்ட நாள் 15 ஜூலை 1983. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் பெறப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா 15 ஜூலை 1983. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் அமலுக்கு வந்த நாள் 13 ஏப்ரல் 1988. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் அமலுக்கு வந்த நாள் 13 ஏப்ரல் 1988. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் சொத்து இருப்புகள் மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றை பதிவு பெற்ற சங்கங்கள் இடையே மாற்ற பொதுப்பேரவை கூட்டம் கூட்டுவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்னதாக சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும்? ஸோ இந்த கொஷினை நல்லா டீப்பாக கவனிங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து நமக்கு டிஆர்பியில் போன டைம் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் சொத்து இருப்புகள் மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றை பதிவு பெற்ற சங்கங்களின் இடையே மாற்ற பொதுப்பேரவை கூட்டம் கூட்டுவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்னதாக சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட வேண்டும்? பார்த்திங்கன்னா 15 நாட்கள். 15 நாட்கள் வந்து இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அவகாசம் வந்து அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு நபரிடமிருந்து சங்க அங்கத்தினராக சேர்வதற்கு வரப்பட்ட விண்ணப்பம், அவ்விண்ணப்பம் சங்க அலுவலகத்தில் பெறப்பட்ட நாளுக்கு பின்னர் டேஸாவது நாளன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கப்பட வேண்டும். பார்த்திங்கன்னா 60வது நாளன்று. அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஒரு நபர்கிட்டேருந்து சங்க உறுப்பினராக சேர்வதற்கு வரப்பட்ட விண்ணப்பம் சங்க அலுவலகத்தில் பெறப்பட்ட நாட்களுக்கு பின்னர், எத்தனை நாட்களுக்கு பெறப்பட்ட பிறகு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு பார்த்திங்கன்னா 60வது நாளாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின், தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1988 பிரிவு 81 கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டிய ஆணை பிறப்பிக்க டேஸ் அதிகாரம் அளிக்கப்பட்டவர் ஆவார்? பதிவாளர் வந்து அதிகாரம் பெற்றவர் ஆவார்.
ஒரு கூட்டுறவு சங்க சட்டம் 1988 பிரிவு 81 படி விசாரணைனாலே பிரிவு 81 கூட்டுறவு சங்கத்தினுடைய சட்டம் வந்து 1988. டேரெக்டாக இப்படி வந்து நீங்கள் ரிட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஷின்ஸை வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ட மாதிரி இருக்கும். ஸோ பிரிவு 81 என்ன? விசாரணை. என்ன இயர்? 1988. என்ன சட்டம்? தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம். ஸோ ஈஸியாக இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கொஷின்ஸ் வந்து போகலாம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் பிரிவு 33A எதை குறிப்பிடுகிறது? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் பிரிவு 33Aங்கிறது தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 33A எதை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையம். அடுத்த கொஷின், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 138 எதனை குறிப்பிடுகிறது? 138 பிரிவு 138ங்கிறது கலைப்பு அலுவலர். ஸோ லிக்விடேட்டார் கலைப்பு அலுவலரை பற்றி குறிக்கிறது. என்னன்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983. ஸோ மேலே வந்து பார்த்தது என்ன சட்டப்பிரிவு? விசாரணை என்ன சட்டப்பிரிவு? 81. ஸோ அடுத்தது இந்த கலைப்பு அலுவலருக்குடைய சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 138. இப்படி ஷார்ட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த எக்ஸாமினேஷன் கொஷினை படித்தவொடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். நிகர லாபத்தில் டேஸ் கூட்டுறவு கல்வி நிதிக்கு பிரிவினை செய்யப்பட வேண்டும் 2%. ஸோ அதாவது அந்த நிகர லாபத்தில் நெட் ப்ராஃபிட்டில் கோஆப்ரேட்டிவ்க்குன்னு தனியாக எஜுகேஷன் ஃபண்ட் எவ்வளோ அலர்ட் பண்ணுறாங்கன்னா 2%, 2% வந்து அலோகேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 பிரிவு 70 எதனை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிதியிலிருந்து செலவிடுதல். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 பிரிவு 70 பார்த்திங்கன்னா நிதியிலிருந்து செலவிடுதல். ஸோ இந்த பிரிவுகள்லாம் தனியாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இப்போ பிரிவு 70 வந்து நிதியிலிருந்து செலவிடுதல். அதற்கு முன்னதாக இருக்கிற பிரிவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 138 கலைப்பு அலுவலர். பிரிவு 81 வந்து பார்த்திங்கன்னா பதிவாளர் அதிகாரத்துக்கான சட்டப்பிரிவு வந்து பதிவாளருக்குடைய இது பார்த்திங்கன்னா பிரிவு 81. ஸோ இது மாதிரி ஒரு பிரிவுகளையும் நோட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த சட்டப்பிரிவுகளை வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிராக் பண்ண முடியும். அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு சங்க தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யும் படிவம் என்ன? அதாவது அப்ளிகேஷன். ஸோ எலெக்ஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் படிவம் 18. கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 பிரிவு 36(1) எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா தகுதியின்மை மற்றும் நீக்குதல் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் ரிமூவல். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 பிரிவு 36(1)ங்கிறது தகுதியின்மை மற்றும் நீக்குதல். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 68 எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா நிதிகளை முதலீடு செய்தல். 1983 பிரிவு 68. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1988 விதிகள் 148 எதை பற்றி குறிப்பிடுகிறது பார்த்திங்கன்னா சங்கங்களின் சம்பளம் பெறும் பணியாளர்களால் அளிக்கப்பட வேண்டிய காப்புத்தொகை. பதிவாளரால் கலைப்பிற்கு உத்தரவிடப்பட்ட சங்கத்தை எந்த சட்டப்பிரிவின்படி புதுப்பிக்க முடியும் பார்த்திங்கன்னா பிரிவு 142. பதிவாளரால் கலைப்பிற்கு உத்தரவிடப்பட்ட சங்கத்தை எந்த சட்டப்பிரிவின்படி மீண்டும் புதுப்பிக்க முடியும்னா பிரிவு 142. பதிவாளர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் கூட்டுறவு சங்க பிரிவினை ரத்து செய்யலாம்? பதிவாளர் வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் கூட்டுறவு சங்க பதிவினை ரத்து செய்யலாம் பார்த்திங்கன்னா பிரிவு 140. பிரிவு 140 படி சங்கத்தினுடைய பதிவை வந்து ரத்து செய்ய முடியும். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 80 எதை பற்றி குறிப்பிடுகிறது? தணிக்கை. ஸோ பிரிவு 1983 பிரிவு 80ங்கிறது தணிக்கை, ஆடிட்டை பற்றி குறிப்பிடுது. அடுத்த கொஷின், படிவம் 34 எந்த நோக்கத்திற்காக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் பதிவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கூட்டுறவு தணிக்கை, கோஆப்ரேட்டிவ் ஆடிட் வந்து படிவம் வந்து 34 எந்த நோக்கத்திற்காக பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கத்தினுடைய தணிக்கையை வந்து மேற்கொள்கிறதுக்காக. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 உள்ள சட்டப்பிரிவுகள் எத்தனை? 184 சட்டப்பிரிவுகள் இருக்குது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 உள்ள சட்டப்பிரிவுகள் 184. சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. ஒரு குறிப்பிட்ட பொருளில் பணப்பெறுமதி என்பது விலையாகும். விலையாகும். அசையும் சொத்துக்கள் அனைத்தும் டேஸ் ஆகும். குட்ஸ் ஆகும். அசையும் சொத்துக்கள் அனைத்தும் அதாவது மூவபிள் அசட்டு, இம்மூவபிள் அசட்டுன்னு சொல்லுவாங்க. இன்டான்ஜிபிள் அசட்டு,
டேஞ்சபிள் அசட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அசையும் சொத்துக்கள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு வந்து பார்த்திங்கன்னா குட்ஸு. ஸோ இது 30 கொஷின் பார்த்துடலாம். இதில் சரக்குகளின் விற்பனை சட்டத்தின்படி விற்பனை மற்றும் விற்க ஒப்பந்தம் பற்றி எந்த பிரிவு குறிப்பிடுகிறது? பிரிவு 4. சரக்குகளின் விற்பனை சட்டத்தின்படி, சரக்குடைய விற்பனை சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த விற்பனை சட்டத்தின்படி விற்பனை மற்றும் விற்க ஒப்பந்தம் பற்றிய பிரிவு வந்து 4. இந்திய ஒப்பந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1872. இந்திய ஒப்பந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1872. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இந்திய ஒப்பந்த சட்டத்தில் உள்ள மொத்த பிரிவுகளின் எண்ணிக்கை 238. இந்திய ஒப்பந்த சட்டத்தின்படி உள்ள மொத்த பிரிவுகளின் எண்ணிக்கை 238. சட்டத்தால் அமல்படுத்தக்கூடிய உடன்பாடு ஒப்பந்தம். சொத்துக்கள் உரிமை மாற்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1882. ஸோ 30 கொஷின்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கோஆப்ரேட்டிவ் லா சம்மந்தமாக வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு டைம் வந்து வியூ பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோஸ்ன்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ன்றது நம்ம வீடியோலேயே வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.